அனைவருக்கும் வணக்கம். வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2025 கேட்கப்பட்ட கேள்வி. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் படிக்கும்போதே ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்லாம் படிக்கக்கூடாது. என்ன இன்கரெக்டாக கரெக்டாக ட்ரூவா ஃபால்ஸா ஃபைண்ட் அவுட் இங்கே என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் அவுட் த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட், அதாவது தவறான ஸ்டேட்மெண்ட் எப்படின்னு கேட்டிருக்காங்க. இது கமிஷன் கொடுத்துருக்காங்க. இது இயர் ஆஃப் எஸ்டாப்ளிஷ்மெண்ட். நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன், சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன், இதை பற்றின கேள்விகள் நிறைய வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ அப்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்னா என்ன, இன்ஃபர்மேஷன் கமிஷன்னா என்ன, எல்லாத்தையும் நம்ம கரெக்டாக தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? ஸோ இன்ஃபர்மேஷன் கமிஷன் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் கேட்டிருக்காங்க. என்ஹெச்ஆர்சி நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் பார்த்தீங்க அப்படின்னா 1993. ஓகேவா? ஸோ இதில் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். இந்த கொஷினை பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கலாம், எல்லாமே போகலாம். ஸோ அப்போ ஈஸியாக கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி எப்போது பிஒய்க்கும் சரி டிஎன்பிஎஸ்சி எந்த எக்ஸாம் எடுத்திங்கனாலும் நம்மளால் எல்லா கொஷினுக்கும் கரெக்டான ஆன்சர் பண்ண முடியாது. நம்ம படித்ததை வச்சு ஆன்சர் பண்ணணும். இப்போது இன்ஃபர்மேஷன் கமிஷன் இது எது ரிலேட்டடாக இருக்குது அப்படின்னா, ஆர்டிஐ ஆக்ட் ஞாபகம் இருக்குங்களா? ஞாபகம் இருக்கும். ஆர்டிஐ ஆக்ட் 2005, அதாவது ரைட் டு இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ரைட் டு இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆக்ட் இருக்கும். அதாவது தகவல் அறியும் உரிமை சட்டம். அது கொண்டு வந்தது 2005. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு ஒரு சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன், ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷன் ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன் 2 கரெக்ட். அப்போ 2 கரெக்டுன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் வராது, இந்த ஸ்டேட்மெண்ட் வராது, இந்த ஸ்டேட்மெண்ட் வராது. ஆன்சர் இஸ் சி தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ இதுதான் இப்போ எல்லாமே தெரியல, ஆனால் ஸ்டேட்மெண்ட்டும் படிக்கணும். கொஞ்சம் லாஜிக்காகவும் திங்க் பண்ணணும். இந்த கேள்வி அப்படி தான் இருக்கும். ஓகேவா? லாஜிக்காக திங்க் பண்ணி பாருங்க. ஆர்டிஐ ஆக்ட் ரைட் டு இன்ஃபர்மேஷன் கொண்டு வந்த பிறகு தான் சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன், ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷன் கொண்டு வந்திருப்பாங்க. இந்த ஆக்ட் தகவல் அறிமை உரிமை சட்டம் வந்த பிறகு தான். ஸோ அப்படி பார்க்கும்போது சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன் 2005 கரெக்ட். இது அப்போ இது கரெக்ட்னா இது வராது, ஏன்னா இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான் கேட்டிருக்காங்க. அப்போ இது கரெக்ட்னா இது வராது, 2 வராது, இங்கேயும் 2 வராது. ஆன்சர் இஸ் 3 and 4. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் தெரியணும்னு அவசியம் இல்லை, சில லாஜிக்கல் திங்கிங்க. இப்போ சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் பார்த்தீங்க அப்படின்னா 1964, சென்ட்ரல் சிபிஐ 1963. 1962ல் இந்தோ சைனா வார் நடந்திருக்கும். அந்த வாருக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சிபிஐ கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் 1968ல் ஒரு வார் நடந்திருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1969ல் ரா கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே, ரிசர்ச் அண்ட் அனலைசிஸ் விங். ஓகேங்களா? ஸோ ஆன்சர் இஸ் 3 and 4 ஒன்லி. இது 2 தான். விஜிலன்ஸ் கமிஷன் 1964, இது தவறு. சிபிஐ 1969, இதுவும் தவறு. ஓகேவா? ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.